ஷே நந்தி நாய்க்குட்டி நாய் கால பைரவர் வாகனம் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் சாவத்தை விடுது. மானிட பயலுக்கு சாவத்தை விடுது. அவன் குடும்பத்தில் வீட்டுகளில் சாவத்தை விடுது. ஏண்டா உன் குடும்பத்தில் உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பாசமாக இருக்க, வயலாத சிவனுக்கு 40% பாசத்தில் இருக்கான், 60% கொன்று தின்னு தீக்கணுங்கிற வெறியில் இருக்கான். என்ன காரணம்? நாய்க்குட்டியை விற்க ஆரம்பிச்சிட்டான். அதே அறுத்து கறிகளை திங்கான். கறிகளை அந்த பேப்பர் அட பாய்ப்பேல அந்த பேப்பராட அவங்களுக்கு பேப்பரால் இந்த பணம் பேப்பர் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இந்த பேப்பரால் அழிஞ்சு போயிடா, சாபத்தை விட்டுச்சுடா. அந்த பேப்பர் பணம் பேப்பரை நாய்க்குட்டி வாக்கு விடணும். கடவுளுக்கு அதை பார்க்கணும்ல. ஏண்டா இந்த பேப்பர் தானே எங்களை உயிரை கொலை பண்ணி திங்க, இதை திங்க இந்த பேப்பரில் நாங்கள் சாபம் விடுதோம்டான்னு அந்த பணம் பேப்பரில் சாபத்தை விட்டுச்சு. ஒவ்வொரு குடும்பத்து வாசலில் சாபத்தை உலையிட்டு போகுது. உலையிடுனா கத்துன உடனே அந்த வீடு அவன் வாரிசு வரைக்கும் கீழே கருவு அறுத்து போகும். அந்த டைம் காய்ச்சல், நோய், காற்று, புயல், நிலநடுக்கம் எல்லாத்துலேயும் வரையில் அதிலே சோழி முடிஞ்சுவான். 3 மதத்துக்காரனும் சோழி முடிஞ்சு போவான். புரியுதா? சாதியாக வச்சுருக்கிறவன் சோழி முடிஞ்சு போவான். சாதியாக இருக்கிறவன் திமிராக போவான். அந்த திமிரை அடக்குவார். படைக்கிறது ஒரே உயிர். எல்லாத்துக்குமே அந்த ஒரே உயிர்ங்கிறது எல்லாம் மானிடப்பே அதுகளுக்கு அரவணைக்கணும், காப்பாற்றணும், அதுகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். கணக்கு அதுதான். பூரா பறவைகள் சாப்பிட்ற இடம் பூரா பிளாட் அடிச்சிட்டான். நவதானியங்கள் விளையும் அதில் பூரா. அது விளைஞ்ச உடனே அதுகளுக்கும் கொஞ்சம் சாப்பாடு, அது வயிறு நிறைஞ்சு போகும். அதை பூரா என்ன செஞ்சு வச்சுருக்கான்? பிளாட் அடிச்சிருக்கான். அப்போ அவன் வீட்டுகளில் பூரா மில்லு தொழிற்சாலை போட்டு அவன் வீட்டில் பூரா போய் நாய் ஊழையிடும். நாய் ஊழையிட்டவுடனே அவன் குடும்பத்தில் சுடுகாட்டு எரிப்பு போகும். லூஸ் ஆகுவான். எதுக்கு எலும்பச்சம்பழம் கனியை உச்சித்தலையில் 8 நாட்டு சனி சரி ஆமாம் நாயகி ஏமங்காலம் தேக்க சொல்லியிருக்காரு தெரியுமா? மானிடப்பே நீ லூசு பிடிச்சி பித்து பிடிச்சி கடிக்கிறதுக்கு தான் விடுதார். கடிக்கணும், ஒன்றுக்கு மானிடப்பே கடிக்கணும். பெண்ணை ஆணை கடிக்கணும், ஆணை பெண்ணை கடிக்கணும். கடித்து அந்த கரியை சதையை வெளியே எடுக்கணும். புரியுதா? இப்போ அந்த பல் வரிசையில் பவரை மானிடப்பேலுக்கு ஏற்றிட்டார். இப்போ கடிப்பான். அரசியல்வாதி வீட்டில் கடிப்பான். அரசியல்வாதி தான் 100க்கு 100 கடிப்பான். அடுத்த 10,000 கோடி அவன் 100க்கு 100 கடிப்பான். வார்டில் இருக்கிறவன் 100க்கு 100 கடிப்பான். கடித்து குதற விடுவார். குதறா பூமியை குதறல அந்த மாதிரி நீயே கடித்து குதறு. இதாண்டா கணக்கு. விட்டாரா, சாவத்தை விடுதுரா. காலையிலே கைலாசத்தில் முன்னாடி கடவுள்கிட்ட நீதிமான் வந்து நீதிமான்கிட்ட கேட்கு. ஏண்டா நீதிமன்ற கோர்ட்டில் வந்து நாய்க்குட்டி கேட்குமா? என்ன இப்போ அதே சொல்லிட்டு போகுது. இது என்னையா டெல்லியிலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் எங்களுக்கு இந்த தீர்ப்பா? அப்போ தப்பாக தீர்ப்பு. கடவுளே நீதிமான் தண்டனை கொடுங்க அப்படின்னு நாய்க்குட்டி கடவுள்கிட்ட நீதிமான்கிட்ட கேட்டு போயிடுச்சு. இப்போ நீதிமான் இப்போ என்ன செய்தார் பார். மும்பை டு தமிழ்நாடு டு மும்பை எல்லா மாநிலத்திலையும் மழை, காற்று, புயல், நோய், கடல் சீற்றம், கடல் கொந்தளிப்பு இப்போ ஏற்றி எடுக்கல. ஒரு நாய்க்குட்டி அவன் அறுத்து கொண்டானா 1,00,000 பேர் சாவான். 1,00,000 பேர் மானிடப்பே சாவான். மானிடப்பே ஆண் பண்ணு 1,00,000 பேர் சாவான். 1,00,000 பேர் சாவு எரிப்புக்கு போவான். அப்படியே மண்ணாக கீழே கூட இறக்கிறோம். கடவுளே இறக்கிடுவார். நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு நாய்க்குட்டி நீ கருத்தடை பண்ணி அந்த கர்ண ஊசி நீ போட்டீன்னா 1,00,000 பேர் சாவான். 1,00,000 பேர் ஒரு நாய்க்குட்டிக்கு. அந்த பவரை விட்டுட்டார். கூடிய சீக்கிரம் மானிடப்பே உனக்கு சுடுகாட்டுக்கு எரிப்புக்கு ரெடி ஆயிடுச்சு. கொரோனா வந்துச்சுடா, அந்த மாதிரி 100 மடங்கில் வரையில் சுடுகாட்டு எரிப்புக்கு மானிடப்பே போய்கிட்டே இருப்பான். 10,000 கோடிலாம் போய்கிட்டே இருப்பான். கோடியா இடம் எங்கே இடக்கு? மில்லு தொழிற்சாலை கட்டவா, தேட்டரை கட்டவா, பூரா கெட்டி பாலாக்கி வச்ச கண்டார ஒளிமணிடா முட்டாப்பையடா. இல்லை அறிவேட்ட முட்டாப்பையில வெறியில் இருக்கான். ஒரே இந்த பேப்பர் இந்த பேப்பர் சூரியன் பேப்பரில் நாய் ஊழையிட்டுச்சுப்பா. சொல்லி முடிச்சிருங்கப்பா. மானிடப்பேல சொல்லி முடிச்சிருங்க. நாய் ஊழையிடணும். கடைசி பவர் அந்த ஏட்டில் உள்ள கணக்கை வெளியே விட்டுட்டார். அதை நாய் அந்த பேப்பர் பணம் அடித்து விளையாடுதான்ல, அந்த விளையாட்டில் அந்த பேப்பரில் நாய் ஊழையிட்டுச்சு. இப்போ அரசியல்வாதி குடும்பம் பேரம்பேத்தி வரைக்கும் சுடுகாட்டு எரிப்புக்கு போகும். சுடுகாட்டு அரசியல்வாதி குடும்பம் பேரம்பேத்தி வரைக்கும் சுடுகாட்டு எரிப்புக்கு போகும். தீர்ப்பான கையெழுத்து தீர்ப்பு. இதுக்கு நாய்க்குட்டிக்கு தீர்ப்பு நல்லபடியாக தீர்ப்பு இல்லை. அதுகளுக்கு அதான் நீதி இல்லை, நியாயம் இல்லை, அநியாயப்பட்டு ஓடுது. அப்போ அந்த தீர்ப்பு கையெழுத்துக்குள்ள கணக்குலையும் எல்லாமே எங்கே போகணுமோ அங்கே போய் எரிப்புக்கு நோய்க்காடு,
என்னென்ன போகணுமோ அத்தனையும் போகும். நீதிமன்றம் இப்போ மழை தாக்கத்தில் இறக்குனா நடக்காது, நடத்த விட மாட்டார். இப்போ என்ன நடக்குன்னு பார்ப்போம். பார் முக்கால்